ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கரும்புலா செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதை இங்கு பழ செடின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா அடர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி வகையை சேர்ந்தது தாங்க. ரோட்டோரம், வேலி ஓரம் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து நிறையவே வளர்ந்துருக்குங்க. இதனுடைய பழங்களை பாருங்கள். இதை நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம். இது வந்து முக்கியமாக வந்து இளநரைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இளநரை வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மெலனின் வந்து குறைபாடு தாங்க. இந்த பழத்தில் மெலனின் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழத்தை சாப்பிட்றதுனால இளநரை வந்து மறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ளுக்கு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க வந்து இந்த இலையும் இந்த பழத்தையும் சேகரித்து இதை வந்து அரைச்சி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தொடர்ந்து தடவி வந்தால் இளநரை வந்து மாறிடுங்க. இதுக்கு இன்னொரு முக்கிய அடையாளம்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பழங்களும் பார்த்திங்கன்னா கீழாநெல்லி செடியில் இருக்கிற மாதிரி இலைக்கு கீழே வந்து பழங்கள் வந்து பழுத்துருக்குங்க. நிறைய பேர் வந்து ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கூட அந்த பழத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவார இலைப்பொடி இதை வந்து வாங்கிக்கணும். அதில் லைட்டாக வெந்நீர் வச்சு அந்த ஆவார இலைப்பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த பழத்தையும் அரைச்சி அது கூட சேர்த்துக்கணுங்க. நம்ம டைரெக்டாக தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நரமுடி இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெறுமனே தலை குளித்தா போதுங்க. இது வந்து ஒரு 2 வாரம் நீங்கள் செஞ்சாவே நரமுடி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுங்க. இயற்கையான ஹேர் டை வந்து இதில் கிடைக்குங்க. எந்த அளவுக்கு கையில் வந்து கலர் பிடிச்சிருச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம முடியிலும் பிடிச்சிரும். வேணுன்றவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் டை பயன்படுத்துறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருதுங்க. ஆனால் இயற்கை முறையில் நம்ம வந்து ஹேர் டை தயார் பண்ணி பயன்படுத்தும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.